ஃப்ரெண்ட் சிறியர்களுக்கு வணக்கம். அண்ணாமலை அவர்கள் ரொம்ப ஆசாசையா விரும்பி இந்த தொகுதியை கேட்டாரு. ஆனா கொடுக்கவே முடியாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ரொம்ப விடாப்பிடியா இருக்கிறாரு. சரி, இந்த தொகுதியை ஒதுக்குனாங்கப்பா, இந்த தொகுதியில அண்ணாமலை என்ன நிப்பாரு அப்படின்னு பார்த்தா அந்த தொகுதியை கொடுக்கறதுக்கு மறுக்கிறாங்க. ஒட்டுமொத்தமா பாஜகவிலிருந்து ஓரங்கட்டப்படுகிறாரா அண்ணாமலை அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பி இருக்கு. இதுக்கு பின்னாடி 3 பெரும் தலைகள் இருக்கு பாஜகவுல. தேர்தல் பிரச்சாரங்கள் ரொம்ப சூடு பிடிச்சிருக்கிற டைம்ல அதிமுக என்டிஏ கூட்டணியில எல்லா கட்சி வேட்பாளர்களும் அறிவிச்சுட்டு பிரச்சாரங்கள்ல ஈடுபட்டுட்டாங்க. இன்னமும் பாஜகவுல வேட்பாளர்கள் தேர்வு பண்றதுல இழுபறி நீடிக்குது அப்படின்ற ஒரு செய்தி தான் பரபரப்பா செய்தியா இருக்கு. இதுல அண்ணாமலை அவர்கள் ரொம்ப விருப்பப்பட்டு சிங்காநல்லூர் கவுண்டம்பாளையம் தொகுதியை கேட்டாரு. ஆனா அந்த தொகுதி அவங்களுக்கு கொடுக்க மறுத்துட்டாரு எடப்பாடி பழனிசாமி. எதுக்கு அப்படின்னா, ஒருவேளை அண்ணாமலை கேட்டது கொண்டதுனாலதான் அந்த தொகுதியை கொடுக்கலையா அப்படின்னா இல்லவே இல்லை. அதிமுக இந்த தொகுதிய தங்கள் வச்சுக்கணும், இந்த தொகுதியை விட்டு கொடுக்க கூடாது, ஏன்னா அந்த தொகுதியில சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கிறவரு நான் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விடாப்பிடியா இருந்ததுனால சிங்காநல்லூர் தொகுதியும் கவுண்டம்பாளையம் தொகுதியும் பாஜகவுக்கு ஒதுக்குறதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு, தடை போட்டாரு. சோ அதுக்கு ஆறுதலா கோயம்புத்தூர்ல வடக்கு தொகுதி எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, வடக்கு தொகுதியை கொடுத்துட்டாங்க. ஆல்ரெடி பாஜக வடக்கு தெற்கு தொகுதியில வானதி சீனிவாசன் அவர்கள் சிட்டிங் எம்எல்ஏ இருக்கிறாங்க. ஒருவேளை அந்த தொகுதியே கொடுத்திருக்கலாம், ஆனா அந்த தொகுதியை கொடுக்க முடியாது. சோ போன தடவை கோயம்புத்தூர் தெற்கு தொகுதி உங்களுக்கு கொடுத்துட்டோம், சோ இந்த தடவை அந்த தொகுதியில நாங்க நிப்போம், வேணும்னா நீங்க வடக்கு தொகுதி எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி ரொம்ப கராரா பேசியிருக்கிறாரு. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, சரி கோயம்புத்தூர் வடக்கு தொகுதி கொடுத்துட்டாங்க, இந்த தொகுதிக்கு யாரு வேட்பாளரு, அண்ணன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்களை எல்லாருமே முன்னிறுத்தி வேலைகளை ரொம்ப பரபரப்பா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இதுக்கு முன்னாடியே கோயம்புத்தூர் வடக்கு தொகுதியில வானதி சீனிவாசன் கிரவுண்ட் லெவல்ல இறங்கி பொறுப்பாளர்களை போட்டு வேலைகளை ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்றதும் ஒரு கதையா இருக்கு. ஆக மொத்த கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில அக்காவுக்கு கிடையாது, அதனால வடக்கு தொகுதி தான் தாவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் எதிர்பார்த்தது. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நாடாளுமன்ற தேர்தலில் நிக்கும் பொழுது கோயம்புத்தூர் வடக்கு தொகுதியில பாஜகவுக்கு ஆதரவு வாக்குகள் வந்து கோயம்புத்தூர் வடக்கு தொகுதியில அண்ணாமலையே நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பலரும் வேண்டிக் கொண்டிருந்தாங்க. சோ இதன் மூலியமா பாஜக தலைமையும் அண்ணாமலையே எதனா ஒரு தொகுதியில நிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்பவே முயன்றாங்க. ஆனா அண்ணாமலை அவர்கள் சமீபத்துல எந்த தொகுதியில நிக்கிறது எனக்கு விருப்பம் இல்லை, என்ன தயவு செய்து கூப்பிடாதீங்க, விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கொண்டதாகவும் ஒரு தகவல் இருக்கு. ஆக மொத்த இந்த தேர்தலை அண்ணாமலை அவர்கள் புறக்கணிக்கிறார் அப்படின்னு பேசப்பட்டிருந்தது. இருந்தாலும் பாஜகவுக்கு எங்களுக்கு ஸ்டார் கேண்டிடேட் ஒருத்தர் வேணும், நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு டெல்லி தரப்புல இருந்தும் அண்ணாமலைக்கு அழைப்பு கொடுத்ததா ஒரு பேச்சு. இதனிடையில பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் என்ன சொன்னாரு அப்படின்னா, என்டிஏ கூட்டணியில எங்களுக்கு 27 தொகுதியில் ஒதுக்கி இருக்காங்க, ஒரு தொகுதிக்கு 3 பேர் என்ற வீதம் நாங்க என்ன பண்ணிருக்கோம், 27 தொகுதிக்கும் வேட்பாளர் பட்டியலை நாங்க ரெடி பண்ணி பாஜக டெல்லி பாஜகவுக்கு நாங்க அனுப்பியிருக்கோம். சோ அவங்க எந்த தொகுதியில யார் நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை டிக் அடிப்பாங்க, இந்த லிஸ்ட்ல அண்ணாமலை பேர் அவர்களும் இருக்குது அப்படின்றத அவரு என்ன பண்றாரு, உறுதிப்படுத்துறாரு. சோ எந்த வேலையா இருந்தாலும் உடனடியா விட்டுட்டு நீங்க தலைமைக்கு வாங்க, ஏன்னா உங்க கிட்ட ஆலோசனை பண்ணணும், ஏன்னா வேட்பாளர் பட்டியல் உங்க பேரு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சோ பாஜக தலைமை என்ன பண்ணிருக்கு, அழைப்பு கொடுத்திருக்கு. சோ அந்த வேலையை அப்படியே ரொம்ப பரபரப்பா விட்டுட்டு ஹெலிகாப்டர் மூலியமா சென்னைக்கு வந்திருக்கிறாரு அண்ணாமலை அவர்கள். இப்போ தேர்தல் வேட்பாளர் பட்டியல் அறிவிக்க போறாங்க, அண்ணாமலை பேரு இருக்குதா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க அப்படின்னா அண்ணாமலை பேர் வரத்துக்கு டவுட் அப்படின்னு சொல்லிட்டுதான் பல தகவல் வந்துட்டு இருக்கு. அண்ணாமலை பாஜகவிலிருந்து ஓரங்கட்டப்படுகிறார் அப்படின்ற ஒரு தகவலும் இருக்கு. இதற்கு பின்னாடி வானதி சீனிவாசன், நயினார் நாகேந்திரன், பொன்னார் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவலும் இருக்கு. ஏன் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் பாஜக மாநில தலைவரா இருக்கும் பொழுது நிறைய சீனியர்களை ஓரங்கட்டினாரு, நிறைய பேர்களை அவர் வந்து என்ன பண்ணல, முன்னாடி கொண்டு வரல, எல்லாத்தையும் அவர் தான் இருந்தாரு. சோ இப்போ அது அவருக்கு ரிவெஞ்ச் ஆயிருச்சா அப்படின்னு பார்க்கப்படுது. ஒருவேளை பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், வானதி சீனிவாசன், பொன்னார் இவர்கள்லாம் சேர்ந்து அண்ணாமலையை ஓரங்கட்டுறாங்களா அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்கு. இதனிடையில அண்ணாமலைக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குங்க, ரசிகர் மன்றம் ஒரு அமைப்பு இருக்குங்க. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, கோயம்புத்தூர் வடக்கு தொகுதியில் அண்ணாமலையை நிப்பாட்டலனா யாரா நின்னாலும் அங்க தோப்பாங்க. அது மாத்திரம் இல்லாம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற தொகுதியில அதிமுக பாஜக எந்த கூட்டணி கட்சி வேட்பாளர்களும் நின்னாலும் தோப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு என்ன பண்றாங்க, சூழ்நிலையை எழுப்பியிருக்காங்க. இது போக இல்ல நீங்க வாங்க வாலிச்சா உங்களுக்கு சீட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக சொன்னாலும் இல்ல எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே
அண்ணாமலை அவர்களுக்கு சீட்டு கொடுப்பாங்களா மாட்டாங்களா, அவரு தேர்தலை நின்னு சட்டமன்ற உறுப்பினராகி சட்டசபைக்கு போவாரா மாட்டாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, எடப்பாடி பழனிசாமிக்கு வேட்டு வைக்கிறதுக்கே அண்ணாமலை ரசிகர் மன்ற அமைப்பு ஒண்ணு வெயிட்டிங்லே இருக்குது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்ல. சிங்காநல்லூர் தொகுதியும் கவுண்டம்பாளையம் தொகுதியும் எங்க தலைவர் கேட்டு நீங்க கொடுக்கல, அந்த 2 தொகுதியில எங்களுடைய அமைப்பினுடைய ஆதரவாளர்கள், அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் எல்லாருமே எப்படி உங்களை தோக்கடிக்கிறதுக்காகவே வேலை செய்யணும் அப்படின்றத பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக மொத்த என்டிஏ கூட்டணியில் இருக்கிற கட்சி தலைவர்கள் மத்தியில ஒரு ஒருங்கிணைப்பு இல்ல, ஒரு ஒற்றுமை இல்ல அப்படின்றத பார்க்க வருது. பாஜகவுல பொறுத்த வரைக்கும் அண்ணாமலைக்கு சீட்டு இல்ல அப்படின்னா இந்த தேர்தலாவே இருக்காது, பல குளறுபடிகள் இருக்கும், உட்கட்சி மோதல் நிறைய இருக்கும், உள்ளடி வேலைகள் நிறைய இருக்கும் அப்படின்னு பாஜக தரப்புல இருக்கிற அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் பகிரங்கமா அறிக்கை விட்டு இருக்கிறாங்க. இது கொஞ்சம் உற்று நோக்கி பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ஏன்னா தேர்தல்ல இவங்களுடைய அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் ரொம்ப முக்கியம் கோயம்புத்தூர் மாவட்டத்துல அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா அவர் பாஜக மாநில தலைவரா இருக்கும்போதே பல கட்டமைப்புகளை கட்டமைச்சிட்டாரு. கொங்கு பெல்ட்ல தனக்கான ஆதரவாளர்களுடைய கட்டமைப்பை ரொம்ப ஸ்ட்ராங் படுத்திட்டாரு. சோ அதனால கோயம்புத்தூர்ல அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் இறங்கி வேலை செய்வாங்க. அண்ணாமலைக்கு வடக்கு தொகுதி கொடுத்தா, ஒரு வேலை வேற இருக்குன்னா கொடுத்தா ஏனோ தானே ஒர்க் பண்ணவங்க, அது தோல்விக்கு வழிவகுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அண்ணாமலை அவர்கள் முற்றிலுமா பாஜக இருந்து ஓரங்கட்டப்படுகிறாரா, இல்ல இந்த தேர்தல்ல அவருக்கு சீட்டு கொடுப்பாங்களா மாட்டாங்களான்றதை பொறுத்து தான் பார்க்கணும். உங்களுடைய கருத்து என்ன அப்படி கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.